எனக்கு உங்களை பிடிக்கவே இல்ல. உங்களாலதான் நான் அவங்க கிட்ட திட்டு வாங்கினேன். என்ன பேட் பாய் ஆக்கிட்டீங்களே. இப்ப உங்களுக்கு ஹாப்பியா? ஆதித்யா, என்ன பேசுற நீ? நீ கம்முன்னு இருமா. நீ எதுக்கு இவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போன? நீங்க எங்களை பார்க்க வராமலே இருந்திருக்கலாம்ல. நானு, அம்மா, தமிழ் அக்கா, நாங்க எல்லாரும் ஹாப்பியா இருந்திருப்போம். உங்களாலதான் நான் அழுவுறேன். நீங்க ஏதோ தப்பு பண்றீங்க. நான் என்னடா தப்பு பண்ணேன்? நீங்க என்ன தப்பு பண்ணல? நீங்க ஏன் அவங்க கூட ஸ்டேஜ்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? எனக்கு உங்களை பிடிக்கவே இல்ல. நீங்க எங்களை நல்லா ஏமாத்துறீங்க. அம்மா, எனக்கு இந்த அப்பா வேணாம். நீ வாமா, நாம போலாம். அம்மா, நீ அழாதம்மா. எனக்கு இந்த அப்பா வேணாம். நீ வா, நம்ம போலாம். யாரும் வர மாட்டேங்கிறீங்களே? போங்க, நானே போறேன். ஆதித்யா, 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 ஆதி, 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 கண்ணை திறந்து பாருங்க ப்ளீஸ். நீங்க ஆதித்யாவை காப்பாத்திட்டு இப்படி விட்டுட்டு போயிடாதீங்க ப்ளீஸ். கண்ணை திறந்து பாருங்க, பாருங்க ஆதி. இந்த நிலைமை வரக்கூடாதுன்னு தான் நான் எல்லா உண்மையும் மறைச்சேன். அதான் ஆதி, ஆதி ப்ளீஸ் கண்ணை திறந்து பாருங்க ஆதி, ஆதி ப்ளீஸ். அது நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நம்ம ஆதித்யாவை நான் உங்ககிட்ட பேச வைக்கிறேன். இனிமே நீங்க அவன் கூடயே இருங்க, சரியா? என்னை விட்டு போயிடாதீங்க. ஏதாவது பேசுங்க ஆதி. தயவு செஞ்சு என்ன பாருங்க ஆதி. அண்ணா, டிரைவர் அண்ணா, கொஞ்சம் கொஞ்சம் வேகமா போங்க ப்ளீஸ். ஆதி, ஆதி என்ன பாருங்க. டாக்டர்ஸ் இருக்கீங்க, ஆனா இவருக்கு யாருமே ட்ரீட்மெண்ட் பார்க்க முன் வரவே மாட்டேங்கிறீங்க. டாக்டர்ஸ் நீங்களே கை விரிச்சா நாங்க எங்க போவோம்? ப்ளீஸ் சார், கொஞ்சம் என்னன்னு பாருங்க ப்ளீஸ். புரிஞ்சுக்கோங்க மேடம். சார் ப்ளீஸ் சார். மேடம் சொன்னா கேளுங்க மேடம், சொன்னா கேளுங்க மேடம். நிமிஷம் ஒரு நேரத்துக்கு பண்ணிட்டு இருக்கீங்க மேடம், ப்ளீஸ் மேடம். என்னாச்சுமா? ப்ளீஸ் சார். என்னாச்சு மேடம்? அது இவர் ஒண்ணும் இல்ல மேடம், இவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க போறோம், அதான் பேஷண்டோட டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன் மேடம். என்னம்மா, என்னாச்சு? மேடம், இவர் என் குழந்தை உயிரை காப்பாத்த போய் தவறி குளத்துல விழுந்துட்டாரு. இவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ற அளவுக்கு இங்க வசதி இல்ல. நீங்க மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு சொல்றாரு.
வாட் நான்சென்ஸ். இவரை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு இந்த பொண்ணு அழுதுகிட்டு நிக்குது. வசதி இல்லைன்னு கையை விரிக்கிறீங்க. நீங்கெல்லாம் நிஜமாவே டாக்டர்ஸ் தானா? இத பாருங்க, இமிடியேட்டா இவரை அட்மிட் பண்ணுங்க. எமர்ஜென்சி வார்டுக்கு கூட்டிட்டு போங்க. ஓகே மேடம். உடனே கூட்டிட்டு போங்க. சீக்கிரம். போய். என்னங்க, என்ன பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்? உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண தெரியலன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு இவரை காப்பாத்த முடியாதுன்னு உங்க கையால் ஆகாத தனத்தை இங்க காட்டாதீங்க. மேடம், அவரோட பல்ஸ் ரேட் ரொம்ப கம்மியா இருந்தது மேடம். சோ வாட்? அதுக்காக அட்மிட் பண்ண மாட்டீங்களா? உங்க அண்ணனோ தம்பியோ அவர் இடத்துல இருந்திருந்தா இதே மாதிரி தான் இன்னொரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்கன்னு சொல்வீங்களா? உங்க அண்ணன் தம்பி உயிரோட இதே மாதிரி தான் விளையாடுவீங்களா? உங்க ரத்தம் கொதிக்கும்ல, நம்மள மாதிரி தானே இவங்களும்.